அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாகம் 16 போர்க்கலை சிலம்பம். இன்றைக்கி வந்துட்டு நாகம் 16 சிலம்பத்துலேருந்து 3வது பாடம், நேர் பாடம், நிலை நின்னத்துலேருந்து பாடம், 3வது தாக்கு முறை தடுக்கு முறை எப்படி பண்ணுவாங்க பாருங்கள். இந்த மாணவர் வந்துட்டு சஞ்சய் குமார், இவர் வந்துட்டு கோகுல். இப்போ 3வது பாடம் நேர் பாடம் பண்ணுவாங்க பாருங்க. ரெடி? ஒரு நிமிஷம் அப்படியே நேர் பாடம். ஓகேவா? கரெக்டாக நேர் பண்ணால் நீ நிலத்தில் பண்ண திருப்பி நில்லுங்க. தள்ளி தள்ளி நில்லுங்க. ஸ்டார்ட். ரெடி? யாரை கண்ணுங்க? அதே கண்ணுங்க. ஒரே நேர்போட்டில் ரெண்டு பேரும். ஸ்டார்ட். நல்லா இப்போ இது வந்துட்டு 3வது நாகம் 16 பாடம், 3வதுலேருந்து 3வது பாடம் நேர் பாடமும் அதே பாடம் முன்னெடுத்து பண்ணியிருக்காங்க. இப்போ தாக்கு முறை தடுக்க முறை அந்த கட்டு முறையும் மறியல் பண்ணி திருப்பியும் இவர் இந்த சைட்லேருந்து தாக்கு முறை பண்ணார். எதுக்கு நான் இப்போ சொல்ல வரேன்னா, கொம்பு வந்துட்டு ஆப்பனண்ட்டு எப்படியோ அடிக்கிறது, இவர் எப்படியோ தடுக்கிறது, அது ஒரு விதமான ஃபைட்டு. ஆனால் நாகம் 16 கட்டுமுறை கரெக்டாக எங்கே தடை எங்கே அடி அந்த பாடத்தில் கொடுக்கப்பட்ட பிரகாரம் கரெக்டாக பண்ண ஆசான்மார்கள் கொடுக்கப்பட்ட பிரகாரம் பண்ணால் அந்த பாடம் நம்மளுக்கு என்றைக்குமே நிலைச்சு நிற்கும். மாணவர்கள் நிறைய பேரை இதை உருவாக்கலாம். இப்போ யாரோ ஒருத்தர் அங்கே அடிக்க வராங்க, நம்ம தடுக்கிறோம், அது ஈஸியாக பண்ணலாம், அது சொல்லி கொடுத்தா பண்ணலாம். ஆனால் இது வந்துட்டு கற்றுக்கினா மட்டும் தான் பண்ண முடியும். எங்கே தடை எங்கே அடி அதை கரெக்டாக பண்ணணும். ரெடிப்பா? கால் பண்ண போடு. தாக்கு முறை ரெடி? ஸ்டார்ட். கால் பண்ண போடு போடு. ரெடி? நீ தடுக்க போற. ஸ்டார்ட். அடி மிஸ் ஆகக்கூடாது. மறியல் போட்டு வரணும். மறியல்லாம் அந்த சைடில் இந்த சைடு வரணும். ரெடி? இது பண்ணாரம் என்ன பார்த்தா இந்த பாடத்தை நம்ம கற்றுக்கணும். சண்டை போடும்போது அதை பார்த்தா கற்றுக்க முடியாது. இப்போ நின்ன இடத்துலேருந்து இவர் தாக்கு முறை பண்ணி காட்டுவார் பாருங்கள். ரெடி? அதே பாடத்தை தாக்கு முறை தனியாக பண்ணி காட்டு. ரெடி? 1 2 3 4 5 6 7 தாக்கு முறை அப்படி வரவே இல்லை பேர். ரெடி? 1 2 3 4 5 6 7 8 பண்ண. ரெடி? ஸ்டார்ட். கோகுல் வந்துட்டு தடுக்க முறை பண்ணுவார். ரெடி? 1 2
3 4 5 6 7 8 வேகமாக பண்ண ரெடி ஸ்டார்ட். போல தாக்க முடியும் தடுக்க முடியும். ப்ராக்டிஸ் நல்லா எடுத்துட்டு பிறகு ஜோடி போட்டு சண்டை செய்யும் போது அந்த பாடம் தெளிவாக நுணுக்கமாக இருக்கும், அறிவுபூர்வமாகவும் இருக்கும், பிறருக்கு உபயோகமாக இருக்கும், சண்டைக்கும் உபயோகமாக இருக்கும். இது போல் தனியாக நின்று நல்லா இப்போ பாடத்தை நல்லா எடுத்துக்கணும். அப்போது சண்டை போடும்போது அட்டகாசமாக இருக்கும் பார்க்கவே. அது நல்லா டெய்லியும் பண்ணணும், சும்மா பாடம் மட்டும் பண்ணக்கூடாது. சண்டை பற்றி தான் அறிவுக்கு நிறைய வேலை இருக்குது. எங்கள் சண்டை எங்கள் அடியை பார்க்கும்போது நம்ம முன்னோர்கள்லாம் வந்துட்டு பாடம் கற்றுக்கினாங்க, ஆனால் சண்டை தான் அதிகமாக போர்னது. சண்டை தான் சண்டைக்கு தேவையான நுணுக்கங்கள்லாம் எடுத்துக்கணும். அப்போ நம்ம சண்டை பயிற்சி அதிகமாக எடுத்துக்கணும். அப்போ தான் அது ஆபத்துக்கும் நம்ம ஹெல்த்துக்கும் அது உதவியாக இருக்கும். ரெடி? இப்போ திருப்பி ஒரு ஆட்டி நீ தாக்கும் போது நீ தடுக்கும் போது அப்படியே கால் மனை போடு, நல்லா போடு. இப்போ கொஞ்சம் நல்லா வேகமாக ரெடி ஸ்டார்ட். இரு ஒரு நிமிஷம் இரு. அவன் தாக்கு முறை நீ தடுக்க முறை பண்ண. நீ என்ன பண்ணுற? தாக்கு முறை பண்ணுற, கால் பண்ண போடு போடு. இன்னும் தெளிவு. ரெடி ஸ்டார்ட். பண்ணு பண்ணு நீ தடுக்க போறதா தாக்கு முறை பண்ணு. அடி மிஸ் ஆகக்கூடாது, திரும்பி பண்ணுறான். ஏன் அடி மிஸ் ஆகுது? அடி நல்லா தடு. கால் மனை போட்டு போட்டு வா போட்டு திரும்ப. ரெடி? இப்போ நீ தாக்கு மாதிரி தடுக்குங்க. மிஸ் ஆகக்கூடாது. திருப்பியும் அப்படியே பண்ணு. அதே தரது பண்ணுங்க. ஸ்டார்ட். திருப்பி என்ன ஸ்டார்ட். கை கொடு. வணங்க திரும்புங்க. கலை சிலம்ப கலை அது நம்மளுக்கு லைஃப் லாங் ஃபுல்லாக சலிப்புத்தன்மை இல்லாத நம்ம பண்ணணும்னா இது போல் பாடத்தை நுணுக்கமாக எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டால் வாழ்நாளில் தோல்வியே கிடையாது. சிலம்பம் போன பதிவில் கூட சொன்னாங்க, சிலம்பம் போல் ஒரு அற்புதமான ஒரு கலை எந்த கலையும் நிகராகாது. சிலம்பம் வந்து அப்படிப்பட்ட ஒரு கலை, புனிதமான ஒரு கலை, சித்தர்கள் கண்டுபிடிச்ச ஒரு கலை. அந்த கலையை நம்ம டெய்லியும் அறிவுபூர்வமாக பண்ணி நம்ம உடம்ப, நம்ம மனசையும் நம்ம அறிவையும் ஸ்ட்ரென்த்து பண்ணிகிட்டே இருக்கணும், பலமாக்கிக்கிட்டே இருக்கணும். நல்ல உணவு, நல்ல உறக்கம், கடவுள் பக்தி, கலை மேலே ஒரு பக்தி இருந்தால் வாழ்நாளில் யார்கிட்டையும் ஏமாற மாட்டோம், எந்த ஆபத்துலேயும் மாட்டிக்க மாட்டோம், தெளிவாக போகும் நம்ம வாழ்க்கை. கடவுள் நம்மளுக்கு இதுக்கு தான் படைச்சிருக்கிறாருன்னு நம்ம சந்தோஷப்படுவோம். சில பேர்லாம் வந்து எதுக்கோசம் பிறந்தோம், எதுக்கோசம் நம்ம இருக்கிறோன்னே தெரியாத பூமியில் இருக்கிறாங்க. என்னென்னா அவங்களே சொல்லுவாங்க, எதுக்கு தான் பிறந்தனே தெரியலையே. அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் அவங்களுக்குள்ளேயே கேள்வி ஓடும். கடவுள் இதுக்கு தான் என்னை படைச்சிருக்கிறா சொல்லும் போது கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கலைக்கோசம் நான் இருக்கிறேன்னு சொல்லும் போது, இந்த கலையை குழந்தைங்களுக்கு நிறைய பேர் மாணவர்கள் சொல்லித்தர சொல்லும் போது அது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது. இது போல் பயிற்சி சொல்லித்தரணும். அப்போ தான் வருங்காலம் நல்லாயிருக்கும். சும்மா வந்தாங்க அப்படி அதை சொல்லித்தரதில்லை, நுணுக்கமாக சொல்லித்தரணும், அறிவுபூர்வமாக.
ஆசான்மார்கள் அனைவருக்கும் மூத்த ஆசான்கள் அனைவருமே அறிவுபூர்வமானவங்க. அவங்கள பாதை பணிந்து நன்றி சொல்கிறேன். அந்த மாரி இடத்துல நம்ம இந்த பூமியில் பிறந்திருக்கிறோம். அந்த பயிற்சி அந்த அளவுக்கு நம்ம கொடுக்கணும். சும்மா வர குழந்தைங்களை ஏமாற்றவும் கூடாது. கலையை அறிவுபூர்வமாக கொடுத்தா நாட்டு மக்களும் நல்லா இருப்பாங்க. வருங்காலம் தண்ணி அடிக்காத, சிகரெட்டுக்கு அடிக்ட் ஆகாத, நோய் நொடி இல்லாத நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. அடுத்த பதிவில் 4வது பாடத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.